அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவிலை இணைய பயிற்சி நற்புலரி. 9th செமஸ்டர் இன்சூரன்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ஹோட்டல் கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவிலை இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு குட் பேட் அக்லி GBU. இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் நம் நற்புலரி தளத்திற்கு புதிதான நபர் அல்ல, பரிச்சயமான நபர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர். இன்னொரு கோடம்பாக்கம்னே சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு ஊர். இவங்களுக்கு நிறையா பட்டிமன்ற பேச்சாளர், இவங்க பேச்சு போட்டி, பட்டிமன்றம், இதை நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் பயணித்து தன்னுடைய சொற்பொழிவை வழங்கிட்டு இருக்கவங்க. நற்புலரி தளம் அல்லாது நிறைய தளங்களில் பயிற்சிகளையும் சொற்பொழிகளையும் வழங்கிட்டு வராங்க. புத்தக திறனாய்வுகளையும் வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். நற்புலரியில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட்ட தலைப்பில் அவ்வப்போது அந்த தலைப்பின் கீழே பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரான இன்றைய ஆளுமை சவிதா யுவராஜ் மேம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட். மேம், நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். அன்மியூட் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். குட் பேட் அக்லி அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எதன் அடிப்படையில் நம்ம இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிறத பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய செயல்களின் அடிப்படையில் தான். ஸோ செயல்களின் அடிப்படையில் தான் இது நல்லது, இது கெட்டது, இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிக்கிறவங்க போது அந்த செயல்களை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். அப்போது இந்த செயல்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல பாசிட்டிவாக ஆரம்பிப்போம். ஸோ பாசிட்டிவாகும்போது ஒரு நல்ல ஒரு செயல்களை செய்யக்கூடிய ஒரு நபர்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஸோ நல்ல செயல்கள் அப்படின்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உழைப்பு. ஸோ அந்த உழைப்பு அடிப்படையா வச்சு உயர்ந்த ஒருத்தரை பத்தின ஒரு சின்ன கதை மட்டும்தான். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மே மாசத்துல பாத்தீங்கன்னா 10th 12th ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்தது. ஸோ இந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே நல்லபடியா ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அது அவர்களுடைய கடுமையான உழைப்புனால அவர்களுக்கு கிடைச்சது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா இல்ல. அப்படி நம்மளோட கதையில இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா, அவர் பள்ளியோட இறுதி வகுப்பு முடிச்சிட்டாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா மேல படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில அவர் போய் தேர்ந்தெடுத்த வேலை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல மூட்டை தூக்குற வேலைக்கு தான் அவர் தேர்ந்தெடுத்து கிடைக்குது. அவர் படிச்ச படிப்புக்கு அதுதான் கிடைக்குது. 2500 ரூபாய் சம்பளம், மதிய சாப்பாடு, 2 வேளை காப்பிங்கும் போது அவர் இதே போதும், நம்ம வாழ்க்கை சூப்பரா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துறாரு. அவருடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முன்னாடி நிக்கிற லாரியில இருந்து மூட்டையை தூக்கி கொண்டு பின்னாடி குடோன்ல எடுக்கணும். அதே மாதிரி குடோன்ல கொடுக்கக்கூடிய மூட்டைகளை எடுத்துக்கொண்டு லாரியில அனுப்பணும். இதுதான் அவருடைய வேலை. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு 4 மூட்டையும் ஒரு அட்டைப்பெட்டியும் தூக்கிட்டு வர்றவரு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு உள்ள நுழைஞ்சிடறாரு. உள்ள நுழைஞ்சதே அதனுடைய பிரம்மாண்டம், அதனுடைய அழகு, இதெல்லாம் அவருக்கு மூச்சு அடைச்சு போயிருது. அங்க இருக்கக்கூடிய அந்த ஏசி காத்து, அது எல்லாமே இப்படி ஒரு உலகமா, இப்படி ஒரு சூழ்நிலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அது அவருக்கு ரொம்ப பிடிக்கங்காட்டி அவர் என்ன நினைக்கிறாரு, அங்க உள்ளவங்கள்ட்ட விசாரிக்கும் போது இவரோட படிப்பே அங்க வேலை செய்யறதுக்கும் போதுமானது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. அப்படி தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, மூட்டை தூக்குன நேரம் போக அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு உள்ள போறாரு. போய் அங்க உள்ள என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கனமான பொருட்களை எல்லாம் நகர்த்தி கொடுக்கறது, அட்டைப்பெட்டிகளை எல்லாம் அடுக்கி தர்றது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யறாரு. அப்போ அங்க உள்ள சூப்பர்வைசர் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை, உன் வேலை அங்கதானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வெளிப்படையா உண்மையை சொல்லிடுறாரு. இங்கதான் குழுகுழுன்னு இருக்கு, வேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒன்னும் அவங்க சொல்றது இல்லை.
இவர் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த மாதிரி நேரத்துல வந்து அங்க உள்ள ஒரு சூப்பர்வைசர் வந்து ஒரு நாள் கேக்குறாரு, ஒரு நாள் நீ நைட் இங்க தங்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஓ தங்குறனுங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நைட் அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருடைய தரையெல்லாம் துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில மூட்டை தூக்கணும், வந்து இங்க பெட்டிகளை நகர்த்தி கொடுக்கறது, அடி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் செய்யணும். இதையும் தாண்டி நைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு தரை துடைக்கிறதுக்கு ஒத்துக்கிறார். இவர் மட்டும் இல்ல, இவரோட சேர்ந்து 3 பேத்துக்கும் சொல்றாங்க. ஸோ அந்த 3 பேரும் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நைட்டு ஏமாத்திட்டு சாக்லேட் சாப்பிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுன்னு அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் கொடுத்த ஏரியாவை நல்ல சுத்தமா தரையை துடைக்கிறார். அவரோட ஏரியாவை மட்டும் இல்லாம கூட வந்தவங்க யாரும் செய்யல அப்படிங்கறதுனால அந்த இடத்தையும் கம்ப்ளீட்டா துடைக்கிறாரு. இவர் இப்படி பண்றத வந்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பர்வைசர் கண்காணிக்கிறார். இது யார், இவருடைய பேர் என்ன அப்படிங்கிறதையும் மேலாளர் வந்து கேட்டு குறிச்சு வச்சுக்கிறாரு. குறிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் அவங்கள கூப்பிட்டு என்னங்கிறாரு, நீ அங்க வேண்டாம், இங்கேயே உள்ள வந்துரு, டெய்லி வந்து இனிமேல் வந்து நைட்டு தரை துடைக்கிற வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவருடைய சம்பளமும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது இவருக்கா. உள்ள வந்ததையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை பர்பஸையா, இத்தனை பேஸ்டா, இத்தனை பெர்ஃப்யூமா அப்படின்னு. அங்க பில் போடுற பொண்ணு சொல்ற, பாரு இங்க பாரு, இது வந்து ஒரு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அந்த 50,000 ரூபாய் கார்டெல்லாம் காட்டவும் இப்படி எல்லாம் உலகம் இருக்கா அப்படின்னு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு. அங்க ஆனா ரொம்ப நேசிச்சு அந்த வேலையை வந்து அவரு செய்ய ஆரம்பிக்கிறார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவரு அங்க அடுக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லித்தராங்க, இன்னும் கொஞ்சம் உன்னுடைய உடைய மாத்திக்கோ, இன்னும் கொஞ்சம் நாகரீகமா வந்து பேச கத்துக்கோ அப்படிலாம் சொல்றாங்க. இவரும் உடனே அதையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு நாள் திடீர்னு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இவருக்கு கீழே 2 பையனை கொடுத்து தரையை துடைக்கிற பொறுப்பை கொடுத்து அடுக்கிற பொறுப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்படியே அவரோட படிப்படியான வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் என்ன சொல்றாங்க, அந்த இங்கிலீஷ் நாலேஜையும் நீ கூடுதலா டெவலப் பண்ணிக்கோங்கும் போது இவரு இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்றதுக்காக காலையில 6 to 8 வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ற கிளாஸ், திரும்ப 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை அப்படின்ட்டு இருக்காரு. இத்தனையும் பண்ணி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா இவரோட அந்த உழைப்பு, அந்த அர்ப்பணிப்பு, இது எல்லாமே அவர் எப்படி மாத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மொத்த விற்பனை நிலையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொது மேலாளராகவே மாத்துது. இப்போ அவர் தனியா வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ இந்த கடும் உழைப்பு தான் வந்து அவர் அந்த அளவுக்கு மாத்தி இருக்கு. அப்போ அவரை கூப்பிட்டு கேட்கும்போது, ஒரு பேட்டி கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி அவர் மூட்டை தூக்குனவர்னு சொல்லி சொன்னா யாருமே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது வந்து அவரை மாத்தி இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது வந்து லாபம் நஷ்டம் அப்படிங்கிற கணக்கு பார்க்காது, அது ஒரு போதை. அந்த இதுக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா பணத்தை தேடி நம்ம ஓட மாட்டோம், அந்த உழைப்பே நம்ம வாழ்க்கையை வந்து உயர்த்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த செயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவா, ஒரு எனர்ஜெட்டிக்கா எனக்கும் கூட இருந்த ஒரு விஷயம். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெர்செப்ஷன் அப்படிங்கிற விஷயத்துல இன்னும் ஒரு இதுவும் சொல்லலாம். ஒரு அமெரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 மாடி கட்டடம் வந்து கட்டுனாங்களாமா. சோ அந்த 60 மாடி கட்டடம் கட்டும் போது என்னாச்சுன்னா 20 மாடி கட்டடம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாலை வந்து புக் பண்றதுக்கு எல்லாரும் ஆர்வம் காட்டினாங்களாம். 20 மாடிக்கு மேல யாருமே வந்து நாங்க கடை போடுறதுக்கு விருப்பப்படல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, 20 மாடி வரைக்கும் மக்கள் வருவாங்க, 20வது மாடிக்கு மேல லிஃப்ட்ல போகும்போது லிஃப்ட்ல போற நேரம் கூடுதலாகும், அடுத்தடுத்த மாடிகளுக்கு போகும்போது அது வந்து 20 நிமிஷம் ஆகலாம், 10 நிமிஷம் ஆகலாங்கும் போது அவங்களுக்கு அது வந்து பிடிக்க மாட்டேங்குது, ரொம்ப நேரம் எடுக்குது, ரொம்ப மேல ஏறி வர்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதை அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. அது இல்லாம லிஃப்ட்டுக்குள்ள அதிக நேரம் இருக்கும்போது கொஞ்சம் கசகசன்னு இருக்கும், இதெல்லாம் வந்து மக்கள் அவாய்ட் பண்றதுனால நாங்க அங்க கடை போட்டா எங்களுக்கு ஒன்றும் பெரிய லாபம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கடையை எடுக்க வர்றவங்க சொல்றாங்க. அப்போ இந்த மால் கட்டுறவங்க வந்து கூட்டம் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கலந்து ஆலோசிக்கிறாங்க அவங்க டீமோட. அப்போ அவங்க அழகா சொல்றாங்க ஒருத்தர், இல்ல நம்ம ஒரு டிவி வச்சிடலாம், டிவி வச்சுட்டா டிவி மாட்டிக்கிட்டே பார்த்துக்கிட்டே எல்லாரும் 60 மாடி வரைக்கும் போவாங்களா, என்னப்பா சொல்ற லிஃப்ட்டுக்குள்ள டிவியா,
ஏற்கனவே கசகசன்னு இருக்கும். அது ஒருத்தருக்கும் ஒரு விருப்பம் சேனல்லாம் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அது வேணாம், ரேடியோ வச்சிருங்க. பாட்டு கேட்டுட்டே ஜனங்க வந்து மியூசிக் கேட்டுட்டே என்ஜாய் பண்ணிட்டு போவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் ஒத்து வராது அப்படிங்கிற மாரி வந்து கூட்டத்துல முடிவெடுத்தேன். சரி இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லும்போது, ஒரு இளைஞன் மட்டும் சொன்னாரு, "சார் ஒண்ணும் வேணாம். நான் ஒரு ஐடியா சொல்றேன்னு." "என்னப்பா சொல்லுங்க" அப்படின்னு கேட்க, "நீங்க லெஃப்ட்ட சுத்தி கண்ணாடி வச்சிடுங்க." கண்ணாடி எதுக்குண்ணா? உலகத்திலேயே மனுஷனுக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, தன்னை பாத்துக்கிறது மட்டும்தான் புடிச்ச விஷயம். அது மட்டும்தான் எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சலிக்கவே சலிக்காத விஷயம். தன்னோட முடியை கோதுறதோ தன்னோட ட்ரெஸ்ஸை பாத்துக்கிறதுன்னு அவங்களுக்கு அது ரசிச்சு ரசிச்சு செய்வாங்க. தன்னை நேசிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, அதை முடிவெடுத்துதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு லிஃப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வச்ச ஒரு லிஃப்ட் வந்திருக்கு. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த மனிதர்களுடைய செயல்களை நாம கூர்ந்து கவனிக்கணும். உலகத்தை கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னாலே நல்ல நல்ல விஷயங்களும் தாழ்வுகளும் வந்து நமக்கு கிடைக்குது. எதெல்லாம் நாம விரும்புறோம், எதெல்லாம் நம்ம விரும்புறது இல்லை அப்படிங்கறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த 2 கதைகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா ஒரு எனர்ஜிட்டிக்கா அந்த செயல்கள் அடிப்படையில நமக்கு எவ்வளவு ஒரு நன்மைகளை செய்யுது அப்படிங்கறத எல்லாருமே பாக்குறாங்க அப்படிங்கிறதும், நமக்கும் வந்து அது மகிழ்ச்சியை தருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது. உலகத்துல மனிதர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அது தியானத்துல உட்கார்ந்து கேட்டாலும் சரி, தனிமையில உட்கார்ந்து கேட்டாலும் சரி, எனக்கு என்ன தேவை அப்படின்னு நம்மளை கேட்கும்போது நமக்கு தெரிய வேண்டிய 2 விஷயம் மனதுக்குள்ள இருந்து கேட்கும். என்னன்னு கேட்டா, மகிழ்ச்சி ஒண்ணு, மன நிம்மதி ஒண்ணு. இது 2 தவிர வேற எதுவுமே வேணான்றது. அப்ப எதற்குத்தான் நம்ம பணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருவது கட்டாயம். காலத்தின் கட்டாயத்தினால நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்போ இது தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சது நம்மளுடைய தட்டையும் ஒரு டம்ளரையும் நம்ம கழுவி வச்சோம்னு வச்சுக்கோங்க, மனைவிக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். கணவனுக்கு ஒரு அவசியமான நேரத்துல சேர்த்து வச்சு பணத்தை மனைவி கொடுத்தாங்க அப்படின்னா அது கணவனுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அப்பாவும் அம்மாவும் சண்டை போடாம இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இப்படி இத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு குடும்பத்தை அமைதியா வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன செயல்கள், சின்ன சின்ன மனமாற்றங்களே போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படி இத்தனை பாசிட்டிவான விஷயங்கள் உலகத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கும்போது இங்க தேவை என்ன அப்படின்னு கேட்டா மனமாற்றம் மட்டும்தான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு கரண்ட்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, பெரியவங்க கூட இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல மன வருத்தம். இது பெரியவங்க கூட இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அது மனைவிகளுக்கும் என்னன்னு கேட்டா ஒரு துணையா மாறுது. அது இன்னைக்கு கால சூழ்நிலையினால 2 பேர் வேலைக்கு போறோம், அவங்கள வச்சு பார்க்க முடியாது, பராமரிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹோமேஜ்ல கொண்டு விட்டுட்டோம் அப்படின்னாலும் நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு பலம், நம்ம குடும்பத்துக்கு பலம், நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு பலமான ஒரு விஷயமா மாறும். இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட் அக்லி அப்படின்னு போகும்போது செய்திகள்ல படிச்ச சில விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யானை குட்டி வந்து மயக்க நிலையில இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டி யானை இருந்திருக்கு. நின்னு பார்த்துச்சு. இந்த யானை எந்திரிக்கிற மாதிரி தெரியலங்க. அந்த குட்டி யானை வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறமே இந்த யானை மயங்கி இருக்கிறது எப்படியோ தகவல் தெரிஞ்சு வனத்துறை அதிகாரிகள் எல்லாரும் வந்தாங்க. வந்து அதற்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த காட்டு யானை சிகிச்சை பலன் இல்லாம இறந்துருச்சு. சரி இது இறந்துருச்சு அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா வனத்துறை அலுவலர்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா அந்த யானையினோட வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி யானை இறந்து கிடந்தது. சரி ஓகே இது அப்படிதான், அதோட பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா அதை தாண்டி அந்த யானையோட வயிற்றுக்குள்ள இருந்த விஷயம்தான் நமக்கு அதிர்ச்சியா இருக்குது. அத்தனையும் பிளாஸ்டிக் இருந்திருக்குது உள்ள. அப்போ அவ்வளோ பிளாஸ்டிக் வந்து அந்த யானையோட வயிற்றுக்குள்ள இருக்கு அப்படின்னா யானை தேடி வந்து பிளாஸ்டிக் சாப்பிட்டது அப்படிங்கிறத தாண்டி நாம வந்து காட்டுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டூர் சமயத்துல எல்லாம் போகும்போது நாம போடுற வேஸ்ட்டுகளை தானே அந்த யானை சாப்பிட்டுருக்கோம். அப்போ அது ஒரு நல்ல விஷயமா நமக்கு படுதா? இந்த உலகம் அப்படிங்கிறது 6 அறிவு மனிதனுக்கு மட்டும் பொதுவானது இல்லையே. ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் பொதுவானது தானே. அப்ப இந்த யானை வயிற்றுல இத்தனை பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்திருக்கு அப்படிங்கும்போது இது யானையினுடைய வயிற்றுல மட்டும் இல்ல, கடல்ல கூட பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த இதுல போட்டிருந்தாங்க அன்னைக்கு அவ்வளோ வேஸ்ட் பிளாஸ்டிக் வந்து இருக்கு அப்படின்னு.
நாமெல்லாம் அழிஞ்சு போயிடும், இந்த பிளாஸ்டிக் அழியவே அழியாது இல்ல. இன்னைக்கு அது ரோடெல்லாம் போடுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய பொறுப்பு, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இதையெல்லாம் நம்ம தவிர்த்து இந்த பிளாஸ்டிக்கை பத்தி சொல்லும் போதே இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. வேஸ்டேஜ். ஸோ இந்த வேஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன, நம்ம இன்னைக்கு எல்லாருமே செல்போன் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றோம். வீட்டுல 4 பேர் இருக்கோம்னா 4 பேத்துக்கும் செல்போன் இருக்கும். அப்ப இந்த 4 பேர்த்திட்ட செல்போன் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி பட்டன் ஃபோன் இருந்திருக்கும், அப்புறம் கம்ப்யூட்டர் இருந்திருக்கும், அப்புறம் டேப்லெட் பிசி, அப்புறம் இப்போ அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் போன். இப்படி இத்தனையும் வந்திருக்கும் போது தேவையானதை நம்ம கையில வச்சுட்டு தேவையில்லாத வேஸ்டேஜும் வீட்டுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப இதுகளுக்கு எல்லாமே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம ரெமெடிஸ் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய செயல்கள் தானே. அப்ப இத்தனை ஏன் வாங்கி வாங்கி குவிக்கணும்? வீடு அப்படின்னு இருந்ததுன்னா நாம என்ன சொல்றோம், வீட்டுக்குள்ள வந்தா நிம்மதியாவே இல்லை, வீட்டுக்குள்ள வந்தா கசகசன்னு இருக்கு, வீடு வந்து அழுக்க டஸ்டா இருக்குது, டம்ப் பண்ணி வீட்டை வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்ப எப்படிங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்தா நிம்மதியா படுக்க முடியும்? ராத்திரியில தூக்கம் வரும். தூக்கமே இல்லாம தானே நம்ம எத்தனை பேர் சுத்திட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்முடைய அப்ப எல்லா பொறுப்பும் மனைவிக்கு மட்டும்தானே. சம்பாதிக்கிறாங்க, அவங்க வந்து வேலைக்கு போறாங்க, இல்ல தொழில் பண்றாங்க, இல்ல வீட்டிலேயே இருக்கிறாங்க, என்னவா இருந்தாலும் அந்த வேலைகள் பகிர்ந்து கொடுக்கப்படும் போது எல்லா நாளும் வேண்டாம், சண்டே நாள்ல ஆளுக்கு ஒரு பொறுப்பு எடுத்து செய்யலாம்ல. குழந்தைகளுக்கும் அது வந்து கத்துக் கொடுக்கப்படுறதா இருக்கும். அப்ப நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா வீடை கிளீன் பண்ணி வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. இந்த மாதிரியான செயல்கள் தாண்டி அக்லி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாழக்கூடிய காலம் குறுகிய காலங்கள் தான். நமக்கு எப்போ நம்மளோட லைஃப் முடியும் அப்படிங்கிறது. ஆனா நம்முடைய காலத்துக்கு அப்புறமும் வாழக்கூடியவை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மரங்கள் தான். அப்போ அந்த மரங்களை வந்து வளர்க்கக்கூடிய செயல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடுதலா வந்து செய்யப்பட வேணும். ஸோ வெய்ய காலம் வந்துச்சு, வெயில் குறைவா இருந்ததுன்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம். ஆனா உஷ்ணம் ராத்திரியில எல்லாம் தூங்க முடிஞ்சுதா? இல்லையே. அப்ப அந்த அளவுக்கு உஷ்ணம் கொளுத்தும் போது என்ன காரணம்? இதே இப்ப மழை வந்துருச்சு, மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கறத தாண்டி அந்த உஷ்ணம்ல சரி போன வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு தாங்கக்கூடிய இதுக்கு வந்து வருண பகவான் கருணை மழை பொழிஞ்சார். அப்போ அது அடுத்த வருஷம் வரணும். நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் இருக்கணும்னா சீட் பால்ஸ் எல்லாம் போறப்ப போட்டுட்டு போலாமே. எங்க போறோமோ போற இடத்துல எல்லாம் சீட் பால்ஸை போட்டு விட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நீர்நிலைகள் இருக்க பக்கமா போட்டு விட்டு போனா தானா வளருது. அது வளர்றதுக்கு காலம் எடுக்கும்ல. இன்னைக்குதான் வந்து 90 நாள்ல எல்லாம் மரம் வளர்த்துருவோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய மெத்தட்லாம் இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே வரும்போது பாத்தீங்கன்னா தனி மனித செயல்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையவே வந்து நிர்ணயிக்குது. நான் உங்களை குறை சொல்றேன், நீங்க என்ன குறை சொல்றீங்க அப்படிங்கறது எல்லாம் தாண்டி என் மனசுக்கு நிம்மதி வேணும், என் மனசுக்கு மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா என்னால முடிஞ்சது இயன்றதை நான் செய்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கடைசி நிமிஷம் தொண்டைக்குழி வைக்கிறப்ப இதுக்கா வாழ்ந்தோம், இப்படிதான் வாழ்ந்தோமா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு நம்மள கேள்வி கேட்க கூடாது. இப்படி வாழ்ந்திருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து நமக்கு தோணக்கூடாது. அப்போ அத வந்து நம்ம அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும் இல்லையா? அதுக்காக வேண்டிதான் இதை எல்லாம் செய்யறோம். அந்த ஆத்ம திருப்தி, அந்த மன நிம்மதி, மன அழுத்தம் இல்லாம நம்ம உயிர் வந்து பிரியணும் அப்படிங்கிற போது அப்ப பிரியறதுதான் இல்ல வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு போவோம். மன நிம்மதியில எப்ப வேணாலும் இது அப்படிங்கும் போது நாம அதை பத்தி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய செயல்கள் வந்து நல்லதாவே போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப கூர்ந்து கவனிக்க கவனிக்க வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும். நிறைய பேத்துக்கிட்ட இருந்து நல்லதுகளை வந்து நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கலாம், கத்துக்கிட்டே இருக்கலாம், அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அப்ப அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா இந்த மன அழுக்குன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அந்த மன அழுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னு கேட்டீங்கன்னா தூய்மைப்படுத்திக்க முடியும். இதுதான் நமக்கு தேவையா இருக்கு. அந்த மன அழுக்க தூய்மைப்படுத்துறதுக்காக தானே நம்முடைய வாழ்க்கை வந்து தேவையா இருக்கு. இது எல்லாமே சொல்றதுக்கு சுலபமா இருக்கும், நடைமுறையில சாத்தியம் இல்லை அப்படியெல்லாம் இல்லை. நினைச்சோம்னா நம்மளால செய்ய முடியும். பெரிய விஷயங்கள் கிடையாது. இன்னைக்கு வந்து யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பணம் சார்ந்து ஒரு கஷ்டங்கள் அப்படிங்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வாய்ப்புகள் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொட்டி கிடக்கு. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறதுல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சதவீதம் அப்படிங்கிறது வேறுபடுது. சூழ்நிலைகளால பயன்படுத்திக்காம இருக்கிறதுங்கிறது வேற.
அலட்சியத்தினால சோம்பேறித்தனத்தினால நம்ம அதை தவற விடுறது அப்படிங்கிறது வேற. அப்போ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா இந்த செயல்களை அடிப்படையாக கொண்டுதான் விளைவுகள் அப்படிங்கிறது இருக்கு. அதனாலதான் விளைவுகள் வருது அப்படின்னா அந்த விழிப்புணர்வு நமக்கு தேவை. இந்த மழைக்கு காரணம் என்ன, சுட்டெரிச்ச வெயிலுக்கு காரணம் என்ன, முன்னாடி செஞ்ச செயல்கள். அப்போ இனி செய்யக்கூடிய செயல்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கும்போது அது தனி மனித வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சமுதாயம் சார்ந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எந்த நம்ம செய்யற தொழில் சார்ந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வேலை சார்ந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்முடைய செயல்கள் நமக்கு மகிழ்ச்சியை தரதோட நம்மளை சார்ந்தவங்களுக்கும் மகிழ்ச்சியை தரதா இருக்கணும். என் செயல்கள் என்னை சார்ந்தவங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை கொடுக்குதுன்னா நான் தவிர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மன நிம்மதி தருது அப்படின்னா நான் அதை செய்யலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ. இது வரைக்கும் என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் மகிழ்ச்சி. நன்றி. நன்றி மேம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது, இருந்தாலும் முன்னாடியே முடிச்சிட்டிங்க. நன்றி. இல்லை சார், நம்ம எல்லாரும் கொஞ்சம் கலந்து பேசலாம் இல்லைங்களா, அதுக்காக தான். இல்லை, நம்மளது எப்பொழுதுமே நம்ம தளத்தில் ஃபாலோ பண்ணுறது 15 நிமிஷம் குறைஞ்சபட்சம் ஃபீட்பேக் டைமு. நீங்கள் இன்ட்ராக்டிவாக நீங்கள் கொண்டுட்டு போகலாம். கேள்வி பதில் நம்ம செஷனில் இருக்காது. எப்பொழுதுமே கலந்துரையாடல்ன்றது தனியாக நம்ம வைக்கிறோம். அதனால் செஷன் 25 to 30 மினிட்ஸ் ட்ரெயினருக்கு. நோ இஷ்யூஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். நீங்கள் இன்ட்ராக்டிவாக கொண்டுட்டு போகிறனாலும் கொண்டுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் இப்போ நான் சொன்ன இந்த கருத்துக்கள்ல ஏதாவது மாற்று கருத்து அல்லது நீங்க ஏதாவது அப்டேஷன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை, அதுதான் ஃபீட்பேக்கில் அவங்களோட இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை சொல்லுவாங்க. அது தனியாக ஒரு 15 மினிட்ஸ் எப்பொழுதுமே உண்டு. நம்ம செஷன் எஸ் மேம், ப்ளீஸ், எஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இத பத்தி பேசும்போது ஏன் இந்த செயல்களை பத்தி நீங்க இவ்வளவு தூரம் சொன்னீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சார். செயல்கள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா எண்ணங்களால பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த உலகமே பாத்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த எண்ணங்கள்ல தான் மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா முதல்ல எண்ணங்கள்ல நீங்க மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னா, அப்புறம் எண்ணத்தினால எல்லாம் இல்ல, நோக்கத்தின் அடிப்படையில தான், நீங்க என்ன பர்செப்ஷன், உங்களுடைய மோட்டோ என்ன, அந்த அடிப்படையில தான் லைஃப் அப்படின்னாங்க. அப்படி எல்லாம் இல்ல, செயல்கள் அடிப்படையில தான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா செயல்கள் அடிப்படையில செய்யும் போதுதான் பாத்தீங்கன்னா அதற்குண்டான விளைவாகட்டும், இன்ப துன்பம் அப்படிங்கறதாகட்டும் நமக்கு வருது. அப்படிங்கும் போது இதைதான் நம்ம கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ அங்கேயே செயல்களை அடிப்படையா வச்சு செய்யும் போதே என்னுடைய நோக்கம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதும் வந்துருது, என்னுடைய எண்ணம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதும் வந்துருது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் நல்லதையே நினைச்சு நான் நல்லதையே செய்யும் போது எனக்கான விளைவு எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதாவே அமைகின்றது. இதுதான் நடக்குது. அப்போ இதையே பாத்தீங்க அப்படின்னா நான் வயசு வருஷா நான் மாத்தி நினைக்கிறேன் அப்படின்னா அது மாத்திதான் போகும். இப்ப இந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ இது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்கா, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான், ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரணும். இங்க எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அழுத்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது உண்மை. அவைகளை நம்மளும் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப அப்படிங்கும்போது இங்க நடக்கிற கொலையாகட்டும், கொள்ளையாகட்டும், கற்பழிப்பாகட்டும், பாலியல் தொந்தரவுகளாகட்டும் இத்தனையுமே பாத்தீங்கன்னா சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா ஞானிகள்லாம் சொல்றாங்க என்னன்னு கேட்டா, ஒரு நபர் செய்யற குற்றம் அப்படிங்கிறது அவரோட எண்ணம் அந்த அலைக்கு வந்தாங்க அப்படின்னா தான் நடக்குது. அப்படிங்கும்போது அவங்களே அதை செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அப்ப இது எந்த அளவுக்கு இது அப்படிங்கிறது நான் இன்னும் எனக்கு தெரிய வரல. அப்போ அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது செயல், நல்ல செயல் செஞ்சா நல்ல ஒரு விளைவு கிடைக்கும். அப்படிங்கும்போது நான் அதை நல்ல செயல் நல்ல விளைவு அப்படிங்கிற அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அனுபவபூர்வமா கிடைக்கும் போது நான் அதை என்ஜாய் பண்ணிக்கிறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது யார சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் உதவும் போது ஏன் இவங்க உதவுனாங்க அப்படின்னு சிந்திச்சோம்னா நான் செஞ்ச ஏதோ ஒரு நல்ல செயல் எனக்கு அந்த இடத்துல அவங்க மூலமா கிடைச்சிருக்கு அப்படிங்கறத என் மனம் ரியலைஸ் பண்ணுது. அப்ப இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா அடுத்து நான் இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இப்போ ஆபரேஷன் சிந்தூரி நடத்தினாங்க. இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூரி பார்க்கும்போது அந்த 2 பெண்கள் எந்த அளவுக்கு வீர தீரமா செய்திருக்காங்க அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தினுடைய
செயல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்த பெண்களுக்கு வந்து ஒரு ஊக்க தரக்கூடியதா, ஒரு எனர்ஜி தரக்கூடியதா மாறி இருக்கு. அப்போ இந்த துறையில வந்து நம்ம ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு இத வந்து அவங்க முன்னெடுத்து கொண்டு போயிருக்காங்க. பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த துறை இருக்கும்போது, இப்ப இத பார்க்கும்போது பெற்றவர்களுக்கும் என்ன தோணும் அப்படின்னு கேட்டா, ஏன் நம்ம பொண்ணுங்கள வந்து நம்ம ராணுவத்துக்கு சேர்த்தக்கூடாது? ஏன் விமானப்படையில சேர்த்தக்கூடாது? ஏன் வந்து ஒரு கப்பல் படையில சேர்த்தக்கூடாது? இப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த 2 பெண்களுடைய வீர தீர செயல் வந்து காரணமா அமைஞ்சிருக்கு. அப்ப அந்த செயல் வச்சு தானே அடுத்த ஒருத்தங்க செய்யறாங்க அப்படின்னா, அவங்கள பார்த்து தானே அடுத்தவங்க செய்யறாங்க. அப்ப இவங்க 2 பேர் பண்ணுனது என்ன? அந்த லீடர்ஷிப், லீட் த அதர்ஸ் அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ அதை இவங்க சிறப்பா பண்ணியிருக்கும் போது பாத்தீங்கன்னா, இவர்கள வச்சு மத்தவங்க வந்து மோட்டிவேஷன் ஆகுறாங்க. அதுதான் அங்க வந்து விஷயமா மாறுது. இப்ப இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பாலியல் வழக்குல பாத்தீங்கன்னா, அந்த ஜட்ஜி அவங்க தீர்ப்பு குடுக்குறாங்க இத்தனை விஷயங்களுக்கு அப்புறங்கும்போது பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த தீர்ப்பு குடுக்குற நாள்ல அந்த இதுலயே இல்ல. அந்த கோர்ட்ல வந்து அவங்க கிடையாது. அவங்களுடைய பணி பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா, வேற ஒரு பக்கமா இருக்கு. ஆனா வந்து அவங்க வந்து அத செய்யறாங்கங்கும்போது, அந்த இடத்துல அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த கேஸ் ஆரம்பிக்கிற காலத்துல நான் இருந்தேன். நான் உள்ள இருந்தேன். இன்னைக்கு முடிக்கிற வரைக்கும் நான் இருந்து அதுக்கு உண்டான பதில வந்து தீர்ப்ப வந்து நான் வாங்கி குடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவங்களோட அந்த அந்த டெடிகேஷன், அந்த அர்ப்பணிப்பு, அந்த எடுத்த வேலையில நான் கரெக்ட்டா இருப்பேன். இப்படி ஒருத்தருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவங்களை எல்லாம் கூர்ந்து கவனிக்கும் போது இவர்களிடம்ல இருந்து கத்துக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? அப்ப இவைகளைத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூர்ந்து கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். இத வந்து நம்ம வாழ்க்கையில அடிப்படையா வச்சு முன்னேறும் போது நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வேறு எதை முன்னெடுத்து வச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னாலும் கிடைக்கும், கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல வரல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது குறுகிய காலமா இருக்கும், நிலைத்து நிற்கக்கூடியதா இருக்காது. இப்போ அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்தடுத்து முன்னெடுத்து போய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். மிக்க நன்றி. தேங்க்ஸ். நன்றி மேம். நீங்கள் மியூட் பண்ணிங்க. உங்களுக்கு கடைசியாக வந்து எல்லாரோட ஃபீட்பேக் அப்புறம் மீண்டும் ஒரு முறை ஏற்புரை வழங்குறதுக்கு 1 நிமிடம் வழங்கப்படும். அப்போ நீங்கள் மற்றவங்க எல்லாருக்குமே நன்றியையும் சேர்த்து சொல்லலாம். உங்களுடைய ஏற்புரையையும் நீங்கள் வழங்கலாம். நன்றி மேம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லவங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு நல்ல நாள் தொடக்கத்தை வழங்கின இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் சவிதா மேம் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி. மேடமோட ஸ்பீச் பார்த்தோம்னாக்க ரொம்ப யதார்த்தமான, அதாவது நம்ம ப்ராக்டிக்கலா டே டு டேல என்னென்ன பண்றோமோ அத்தனை விஷயம் சொன்னாங்க. ஒரு கடின இதுல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் நல்ல விளைவை கொடுக்கும் அப்படிங்கறத நான் இதுல ஒரு கான்செப்டா எடுத்துக்கிட்டேன். அவங்க சொன்ன முதல்ல அந்த மால்ல கடின உழைப்பு பண்ணி முன்னேறியவர் பத்தி சொன்ன விஷயம் ரொம்ப பிராக்டிக்கலான நல்ல விஷயம். நம்ம கேட்கறதுக்கே அது ஒரு உத்வேகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு மால்ல மேல போறதுக்கு 50 மாடியில போறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும் போது அவர் சொன்ன அந்த திட்டங்கள், ஒரு யானை இறந்து போயிட்டு வயிற்றுக்குள்ள இருக்கிற பிளாஸ்டிக்லாம் இருந்து அதையும் மனிதனோட அக்லியான செயல்கள். அப்ப நம்மளுமே ஒரு பர்சனுமே ஒரு சோசியலி ரெஸ்பான்சிவா இருந்துக்க வேண்டிய அவசியம் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லையா? நம்ம ஒரே ஒரு குட்டி பேப்பர் போடுறோம், அது என்ன ஆயிட போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது மிகப்பெரிய அக்லியான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரி நிறைய எண்ண ஓட்டங்கள், நல்ல எண்ணங்கள் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான, ரியலா ஒன்றும் ஆமா இல்லை அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்த ஒரு பேச்சு. ரொம்ப நல்லா இருந்தது மேடம், சூப்பராக இருந்தது. லைவ்லி செஷன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தொடர்ந்து நித்யாதேவம் நீங்கள் என்ன பேசலாம்.
அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அம்மாவோட பேச்சு ரொம்ப அற்புதமா இருந்தது. சரி, நிறைய கொடுத்துட்டோம் போல அப்படின்ட்டு சீக்கிரமா முடிக்கிற மாதிரி இருந்ததுனாலும் இந்த வாய்ப்பு அப்படின்ற அந்த வார்த்தையை தான் நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். நல்ல அருமையான தகவல். இந்த வாய்ப்பை நம்ம கண்டிப்பா பயன்படுத்துறோம். வாய்ப்பு வந்தா நம்ம கண்டிப்பா நிச்சயமா அதை நல்வாய்ப்பா மாத்தணும். இதுலதான் நாங்க நல்லதை பாக்குறேன். எல்லா தகவலுமே ஊக்கம் கொடுக்கக்கூடிய, உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல்ஸ் லைன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. எப்பயுமே அம்மா வந்து நல்ல வரிகளை தருவாங்க, உத்வேகமா தருவாங்க. ஒன்றும் இல்லம்மா, எந்த சூழலா இருந்தாலும் குடும்பத்துல இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு எல்லாமே வந்து புரிதலோட தான் நான் சொல்றேன். உங்களுக்கு மட்டும் தெரியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா நமக்கு வந்து கலந்துரையாடல்ன்றது நம்ம நேரடி நிகழ்வா வைக்கும் போது நம்ம கலந்துரையாடுவோம். அப்பயும் நல்ல மனிதர்களோட சங்கமமா தான் நிக்க போறோம். இந்த அற்புதரி அமைப்பு நல்ல வாய்ப்புகளையும், நமக்கு எது கெட்டது அப்படின்றது நமக்கே தெரியும். நம்ம கேட்டது என்ன அப்படின்றத பார்த்துட்டு நமக்கு என்ன வேணும்னு சாப்பிட்ற ஆளு நானு. வயிறை கூட குப்பை தட்டியா நினைக்காத ஒரு சுஸ்திரமானம். அதே மாதிரி ரமேஷ் சார் சொன்ன மாதிரி எண்ணம் சொல் செயல், அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப அற்புதமான ஒரு லைன்ஸ்ல ஒன்னா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த கண்டது. ஒரு உதாரணம் சொன்னீங்க, அதுவுமே ரொம்ப பக்காவா இருந்தது. இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும் உங்களுக்கும் எனக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி நித்யா மேம். தொடர்ந்து வீரசேகரன் சார் நீங்கள் அனுபவத்தில் பேசலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். அம்மா அவர்களை பற்றி கூறுவதற்கு பின்னூட்டமிட்டவர்களுடைய செய்திகளை கூறினாலே போதும் என்கின்ற நிலை ஏற்பட்டு விட்டது. மூட்டை தூக்கிய அந்த தம்பி அந்த ஆர்கனைசேஷனையே தூக்குகின்ற ஜிஎம்மா மாறினாரு. ஒரு ஆர்கனைசேஷனையே தூக்கி தலையில் சுமக்கின்ற மாறினாரு. அதுக்குதான் உண்மையான உழைப்பு. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உயர்வை தந்தே தீரும். there is no other go. உண்மையான உழைப்பு அது வந்து உயர்வை தந்தே தீரும்ங்கிறத ஒரு பெரிய தீரியை சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த லிப்ட்ல 60 மாடி கட்டுறதுக்கு 20 மாடி கட்டலாமா 60 மாடி கட்டலாமாங்கிறதுல பாத்தீங்கன்னா, மேல போக போக பலருக்கும் வந்து ஒரு வியாதி இருக்கும். அக்ரோபோபியா, மேல உயரத்தை போனா பார்த்தாதுன்னு. ஆனா அந்த வியாதியும் நம்ம தாண்டி வர முடியும் எப்பன்னா, ஒன்னே பாரு, உயரத்தை போய் கீழே பார்க்காத, உன்னை பார்த்துக்க, அப்ப நீ எவ்வளவு உயரம் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அக்ரோபோபியா அத கூறுனாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அங்கதான் நான் வர்றேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. இந்த உலகமே என்னை சுற்றி வர்றதுக்கு ஒரு ஆசையா, அது பேரு சின்ன சின்ன ஆசையா. உலகமே என்னை சுற்றி வரணும்னு சொல்றது சின்ன சின்ன ஆசையா. கலிலியோ வந்து இந்த உலகம் உருண்டைன்னு சொன்னப்ப, பாய் மாதிரி சுருட்டலான்னு இருக்கிற உலகத்தை போய் உருண்டைன்னு சொல்ற, உனக்கு என்ன பரிசு தரோம் பாருங்க அப்படின்னு சொல்லி மேல தூக்கி கட்டி கால் ரெண்டையும் விரிச்சு வச்சு கட்டி கீழே நெருப்ப கொளுத்தன நம்ம. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது நம்மள ஒருத்தர் வந்து 100 வருஷம் கழிச்சு நீங்க பாட்டில்ல தண்ணி வாங்கி அழகாய் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து வாங்கி உண்பீர்கள் ஐயா அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பரிசு நம்ம கொடுத்துருப்போம்னு தெரியாது. அப்படிதான் இப்ப வந்து யானையின் வயிற்றிலே பிளாஸ்டிக் யாரு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இத வேதனையா சொல்லணும்னா, டெக்னாலஜி இப்ப வர்றப்ப கலிலியோ சொன்ன மாதிரி சொல்லணும்னா, பயத்தோட சொல்லணும்னா என்னன்னா, குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பாக ஒரு செல்போனை அம்மாவின் கருவறையில் வைத்து நாம் ஆபரேஷன் செய்ய வேண்டும் ஐயா, அதுதான் இப்பொழுது உள்ள நிலை, நீங்கள் ஒரு செல்போன் போய் வாங்கி வாருங்கள் அப்படின்னு கணவரை அனுப்புற நிலை வந்துடக்கூடாது. வேதனையோடு இதை கூறுகிறேன். We have our own responsibility to keep the environment suitable to live in peace and harmony in the world. 3 பெரிய கருத்துக்களை சொல்லி அம்மா அவர்களுக்கு அன்பான வேண்டுதல். அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை நாங்கள் பருகத்தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன். தொடர்ந்து லோகநாதன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். மேடம் அவர்கள் ரொம்ப சொன்னாங்க, உழைப்பை பற்றி சொன்னாங்க. முதல்ல அது ரமேஷ் சாரு வீரசேகரன் சாரெல்லாம் அதை பற்றி நல்லா விளக்கி சொன்னாங்க. கடுமையான உழைப்பை முன்னெடுத்து வழி
அது 100% உண்மையானது. எந்த வேலை இருந்தாலும் நம்ம ஈடுபாடோட செய்யணும். நம்ம படிச்சிட்டோம், நம்ம படிச்ச குவாலிஃபிகேஷனுக்கு நமக்கு வேலை கிடைக்கணும்னு வந்து இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நினைக்கிறாங்க. நாங்களாம் அந்த காலத்துல டிகிரி முடிச்சுட்டு வேற எந்த பணியும் கிடைக்காது. வில்லேஜில் விவசாயம் தான் செய்யணும், மாடு மேய்க்கணும், இதெல்லாம் செய்யணும், விவசாயம் செய்யணும். வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஒரு டிகிரி படிச்சுனாவே இருக்காங்க, இந்த விவசாயத்தை செய்யறதுக்கு ஏன் டிகிரி படிக்கணும்? சென்னையெல்லாம் போய் இருக்கோம், ஹோட்டலில் கழுவுற வேலை தான் கொடுப்பாங்க, புடைக்கிற வேலை தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் அன்னைக்கு செய்தோம். இந்த கடைகளில் போயிட்டு பிளாஸ்டிக் கவர் கேட்குறாங்க எல்லாருமே. இன்னைக்கு எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் முந்தானைகள் தான் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு தான் இருக்கு கடை. ஒரு 10 அடி தூரத்துல 20 அடி தூரத்துல கடை இருக்கும். அதுக்கே இப்போ பிளாஸ்டிக் எல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வருஷமா பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது. மேலே சொன்னாப்படி அந்த காற்று மிருகங்கள்லாம் இறக்கத்துக்கு நாம ஒரு முக்கியமான காரணம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இதெல்லாம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைனாங்க. நமக்கு தெய்வமா வந்து உதவி செய்யும். நம்ம எப்போ கடுமையான சூழ்நிலை இருக்கும்போது தெய்வம் வந்து உதவி செய்யுன்றது வந்து ஒரு ஒரு மூலமாக ஒரு மனித உருவத்திலிருந்து செய்யும்போது அப்ப நமக்கு ரொம்ப மன நிம்மதியா இருக்கும். நாம தான் நல்லது செய்திருக்கும் போல இருக்கு. அதனால தான் நமக்கு திடீர்னு இந்த உதவி ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நாடத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி லோகநாதன் சார். தொடர்ந்து ரமேஷ் சார், நீங்கள் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்கள் பேசலாம். வாய்ப்புக்கு நன்றி சார். இந்த பிளாஸ்டிக் யானைகள் பற்றி பேசும்போது இன்னொரு நிகழ்வு ஞாபகம் வருது. வீரசேரன் சார் வந்து உள்ள செல்போன் வச்சு பிரசவத்தில் கொடுத்துடலான்ற சொன்ன விஷயம் கனெக்ட் பண்ணும்போது அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது தோல் வந்து பிளாஸ்டிக் தோலோட பிறந்த மாதிரி ஒரு செய்தி படிச்சேன். பிறக்கும்போது என்னன்னா, யானைக்கு மட்டும் போகல, உள்ள வந்து குழந்தைக்கும் போயிடும். அப்ப நமக்கவே ஒருவேளை பிளாஸ்டிக்கே நமக்கு ஒத்துக்கிற மாதிரி கூட ஃபியூச்சர்ல மாறி போயிடலாம். நம்ம ஈவன் டைஜஸ்ட் சில பேர் டியூப் லைட் எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் என்ன விஷயம் அப்படின்னா, கண்டிப்பா அது நமக்கு ஒத்துக்குதோ இல்லையோ, நம்ம பூமிக்கு ஒத்துக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சேஞ்சஸ் கொண்டு வர்றது நம்ம ரெஃப்யூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தே ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, யார் கொடுத்தாலும் ஒரு பூ வாங்கினா கூட ஒரு பிளாஸ்டிக் கவர், ஒரு பொருள் வாங்கினா கூட பிளாஸ்டிக் கவர். சிலதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியல, பட் சிலதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். அந்த காலத்துல அம்மா கடைக்கு போகிறாள் அப்படின்னா கையில பையோட தான் போற மாதிரி ஒரு போட்டோ போட்டுப்போம் புத்தகத்துல. அப்ப அந்த மாதிரி நம்ம பை அப்படிங்கிறது, நம்ம துணி பை எடுத்துன்னு போயிட்டோம்னா, இந்த பிளாஸ்டிக்கோட தரவுல நம்மளால ஒரே ஒரு கவரை இன்னைக்கு வாழ்நாள்ல தவிர்த்துட்டோம்னாலே நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றி நம்ம பூமிக்கு தெரிவிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம், வாய்ப்பு. நன்றி ரமேஷ் சார். தாமோதரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். இனிய காலை வணக்கம். இந்த பிளாஸ்டிக் பொருளை பற்றி சொல்லும்போது யானையே இறந்து விட்டது என்று ஒரு குறிப்பை மேடம் அவர்கள் கொடுத்தார்கள். எங்கள் ஊரில் இப்போ காலேஜுங்க, மாலுங்க எல்லாம் அதிகமாகிடுச்சு. மாடுகளை மேயத்துக்கே இடம் கிடையாது. மாடுங்க காலேஜில் போயிட்டு காலேஜில் போடுற பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தது. அந்த மாடு அதால் அசை போடவே முடியல. அப்புறம் இரவு போய் சென்று விட்டது. காலையில் டாக்டரை கூப்பிட்டது கேட்டோம். அவர் வயிற்றுலேருந்து அந்த எடுத்தார். வெறும் மைக்காவாக வருது. பாவம், அந்த மூச்சு விட கூட முடியல அந்த பசுமாடு. இப்படி காலங்கள் சென்று கொண்டிருந்தால் காட்டில் இருக்கும் யானைக்கு அந்த கதி என்றால் வீட்டில் இருக்கும் மாடுகளுக்கெல்லாம் எப்படி அவர்களுக்கு உணவு கிடைக்கும் என்பதே தெரியவில்லை போக போக. இரண்டாவது, இந்த மாலில் லிஃப்டில் இப்போ எல்லா லிஃப்ட்லையுமே கண்ணாடி இல்லாத லிஃப்டே கிடையாது. ஏன்னா பணம் சம்பாதிக்கும் எண்ணத்தில் ஒரு செயல் செய்தால் அது எவ்வளவு உயரம் வேண்டுமானாலும் செல்வதற்கு மனிதனுடைய மூளை வேலை செய்கின்றது என்பதற்கு இது ஒரு சான்று. மிக்க தெளிவான இந்த செஷன் மேடம் அவர்கள் இன்றைய நாளை இனிய நாளாக ஆக்கியதற்கு நற்பலருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம்.
நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். அதாவது இந்த பிளாஸ்டிக் பற்றி சொல்லவும் நான் படித்த ஒரு தகவல், அது எந்த அளவு உண்மையான தகவல்ன்றது தெரியல. சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு, இது ரிசர்ச் பண்ணதாக போட்டிருந்தாங்க. அதாவது நம்மளுடைய கழிவு வெளியேற்றத்தில் பிளாஸ்டிக் கலந்துருக்குன்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் சமீபம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ இன்னொரு விஷயம் ப்ரூவ் பண்ணதாக நான் அது படித்தேன். நம்ம வந்து யானையும் கால்நடைகளையும் பாவ புண்ணியம் பார்க்குறோம், அது நல்ல விஷயம், நம்மளுக்குள்ள விஷயம். ஆனால் நம்மளை பாவ புண்ணியம் யார் பார்க்க போகிறாங்கன்னு தெரில. நம்மளுடைய ரத்தத்திலேயே வந்து பிளாஸ்டிக் கலந்துருக்கதா ப்ரூவ் பண்ணியிருக்கதா நான் படித்த ஒரு தகவல். இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நம்ம உபயோகப்படுத்துகிற பிளாஸ்டிக்னால நம்மளுடைய ரத்தத்திலே கலந்துருக்கு அப்படின்னு, இது எவ்வளோ 1000 பேர் அப்படின்றது தெரில. மேஜராக எல்லாருக்குமே எத்தனையோ 10% கலந்துருக்கதா அந்த ரிசர்ச்சில் நான் படித்தேன். ஸோ நம்ம உபயோகப்படுத்துறதுனால நம்மளுக்கும் பிரச்சனை தான், மற்ற உயிரினங்களுக்கும் பிரச்சனை தான். வாழ விடன்னு தான் சொல்லுவாங்க. நம்மளும் வாழாமல் மற்ற உயிரினத்தையும் வாழாமல் ஆக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த பிளாஸ்டிக்கால். அதுதான் உண்மை. நன்றி தாமோதரன் சார். தொடர்ந்து சரவணன் சார் நீங்கள் அனுபவம் பேசலாம். உபயோகிப்பாளர்களை தடை செய்வதை விட இந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் பண்ணாங்கல்ல, அவங்கள தடை செஞ்சால் எப்படி சார்? அது பண்ண மாட்டாங்க சார். அப்போ இந்த கதை இந்த தொடர்ச்சியாக தான் இருக்குது. ஆமாம், தொடர்ச்சி முடிவே இருக்காது. நம்ம அது வந்து அதை பற்றி பேசினா இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம். அதில் மிகப்பெரிய அரசியல் இருக்குது. நம்ம வந்து நம்ம விரல் நுனியில் தான் இருக்குது. நம்ம விரல் நுனியில் பார்த்து போட்டோன்னா அங்கே வந்து பார்த்து அந்த வேலையை செய்வாங்க. நம்ம விரல் நுனியில் போடும்போது என்ன இக்கரைக்கு அக்கறை பச்சை, இந்த மாதிரி நிறையா சமூக பொறுப்புகள் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒன்றுக்கு போடுவோம், இல்லை காசு வாங்கிட்டு போடுவோம் அப்படின்ற நிலை இருக்கிற வரைக்கும் இந்த நிலை வந்து மாறாது. கம்பெனியை வந்து தடை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு கஜானா ஃபுல்லாக வரும்போது எந்த நிர்வாகமும் அதை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. யாருமே நியாயமான ஒரு அரசியல் பண்ணுறது கிடையாது. அதனால் இதில் நியாயம் நம்ம பார்க்க முடியாது. நம்ம தான் அதை ஊர் மாறும், உலகம் மாறும், ஆட்சி மாறும், கவர்மெண்ட் மாறும் அப்படின்னு உட்காந்துட்டதோட நம்ம மாறினா அது ஃபஸ்ட்டு நல்லது நடக்கும். நன்றி தாமோதரன் சார். சரவணன் சார் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரின் நற்காலை வணக்கம். மேடம் ரொம்ப சூப்பராக எடுத்தீங்க மேடம். நல்லா தெளிவான தகவல் கொடுத்தீங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து மனிதனுக்கு கலக்குதுன்னு சொன்னீங்க. அது உண்மைதான். இப்போ பிரியாணி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பிளாஸ்டிக்லதே வருதான். நானும் அது ஒரு கேள்விப்பட்டு படித்தேன். அதை இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றது தான் சொன்னேன். வாய்ப்புக்கு நன்றி சார். வாழ்த்துக்கள் மேடம். நன்றி சரவணன் சார். தொடர்ந்து சிவகணி மேம் நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் வணக்கம் மேடம். செஷன் ரொம்ப நல்லா எடுத்துருந்தீங்க. அதில் ஸ்டார்டிங்கில் உழைப்பில் கொண்டு வந்து கடைசியாக வந்து முடித்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த ஷேரிங் ஆஃப் ஒர்க்ஸ் அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. அது வந்து நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிடும்போதே நம்ம பகிர்ந்து சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற மகிழ்ச்சியே அலாதி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணி செய்யும்போது அதுவே நம்மளுக்கு ஒரு கிரெடிட்ஸாக இருக்கும். நம்மளுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கும். அப்போ இன்னும் நம்மளுக்கு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்த சொன்னது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் பேசுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் அந்த விமன்ஸ் சொன்னது. ஸோ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க நம்ம என்ன செஞ்சுட்டு போனோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விதையாக விதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த 2 பேரை பார்த்து இன்னும் நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கும், நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் வந்திருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு செயல் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி நம்ம அழகா இன்னைக்கு செஷனை கொண்டு போயிருந்தீங்க. ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுல நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம் இந்த பிளாஸ்டிக்ஸு ப்ளஸ் நம்ம அதை கெட்ட எண்ணம் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். வாழ்த்துக்கள் மேடம். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி 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 மேம். எல்லாரும் பின்னோட்டம் வழங்கிட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து சவிதா மேம் உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம்.
பின்னூட்டம் வழங்கிய அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றிகள். ஏதாவது மாற்று கருத்து வருமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா எல்லாருமே ஏத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி இது ஏன் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் உங்களை குறை சொல்றேன், நீங்க என்ன குறை சொல்றீங்கன்றத தாண்டி நமக்கு இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம நோக்கி போகணும்னா, சார் சொன்ன மாதிரிதான் நம்மளோட விரல் நினைவில் இருக்கு. முழு இதையும் நம்ம மாற்ற முடியாது. யானை கருணை பார்க்குறோம், நமக்கு யார் கருணை பார்க்குறாங்க? இது உண்மையான நிலவரம். இன்னைக்கு ஃபேக்ட், ரியாலிட்டி, இதை தான் நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். அப்போ அப்படிதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன வட்டத்துக்குள்ள இருந்து தான் நம்ம நல்லதையும் நினைக்கணும், நல்லதையும் செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த கதை சொன்னேன்னு சொல்லி எல்லாருமே சொன்னீங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. அந்த மால் கதையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஐடியா சொன்ன பையன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சவர தொழிலாளி, முடித்திருத்தக்கூடிய ஒரு சவர தொழிலாளி. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த திருத்தம் பண்றத சின்ன வயசுல இருந்தே கூர்ந்து கவனிச்சு பார்த்து, அங்க வரும்போது ஒருத்தரும் தன்னை எப்படி அழகா கண்ணாடியில பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அதை இந்த இடத்துல பயன்படுத்துறப்போ நம்ம ஒரு தீர்வு அப்படிங்கிறத எந்த இடத்துல பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்கில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மனித குலத்துக்கே பயனுள்ளதா மாறும் அப்படிங்கிறதுக்கு இதை நான் சொல்லி முடிக்கிறேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார். நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை இன்று அதிகாலை வேலையை மிக சிறப்பான ஒரு நாள் தொடக்கமாக வழங்கிய இன்றைய நாள் பேச்சாளர் சவிதா யுவராஜ் மேம் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வு வெளிப்படுத்திக்கிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், வேலை நிமித்தம் காரணமாக வர இயலாத அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறோம். நண்பர்களே, நாளை ஒரு அருமையான செஷன் காத்துக்கிட்டு இருக்கு. நம் நற்புலரியின் ஒருங்கிணைப்பாளர்களில் முக்கிய நபரான லக்ஷ்மி நாராயணன் சார் அவர்களின் செஷன் நாளைக்கு இருக்குது. எல்லோரும் அவசியம் கலந்துக்குங்க. தொடர்ந்து அடுத்த மாதத்தின் தலைப்பும் நம்ம விரைவில் பண்ணியாச்சு. பயிற்சியும் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய டேட்ஸை தயவுசெய்து பிளாக் பண்ணுங்கள். அடுத்த மாதத்தின் தலைப்பு மூடனாக இருங்கள். அதாவது சொல்லுவாங்க பி அன் இடியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம அடிக்கடி ஆங்கில தலைப்பை வச்சுக்கிட்டு இருக்கோமே, அதை கொஞ்சம் தமிழில் மாற்றலாம் அப்படின்னு நான் தேடும்போது கொஞ்சம் இது இடையில அடிபட்டுச்சு இந்த வார்த்தை. ஸோ மூடனாக இருங்கள் தலைப்பு நான் திருப்பி சொல்கிறேன். மூடனாக இருங்கள். ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா பி அன் இடியட். இதுதான் அடுத்த மாதத்தின் தலைப்பு. உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய செஷனையும் வளரணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து உங்களுடைய டேட்டை நீங்கள் எல்லாருமே பிளாக் பண்ணுங்கள். இங்கே கிட்டத்தட்ட நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் 9 பேர் இருக்கீங்க, என்னையும் சேர்த்து. உங்களோட டேட்டை பிளாக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி நண்பர்களே, நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.